லேவியராகமம் அதிகாரம் 1 வசனம் 1. கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், மாட்டு மந்தையாவது ஆட்டு மந்தையாவது ஒரு மிருகத்தை தெரிந்து எடுத்து பலி செலுத்த வேண்டும். வசனம் 3. அவன் செலுத்துவது மட்டும் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தன் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசாரிப்பு கூடார வாசலிலே கொண்டு வந்து, வசனம் 4. அது தன் பாவநிவாரணத்திற்கு என்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேலே வைத்து, வசனம் 5. கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசாரிப்பு கூடார வாசலிலே இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவன். வசனம் 6. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தொழுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். வசனம் 7. அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர்கள் பலிபீடத்தின் மேலே அக்கினியை போட்டு அக்கினியின் மேலே கட்டைகளை அடுக்கி, வசனம் 8. அவன் குமாரனாகிய ஆசாரியர்கள் துண்டுகளையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினியாலே இருக்கிற கட்டைகளின் மேலே அடுக்கி வைக்க கடவர்கள். வசனம் 9. அதன் குடல்களையும் தொடைகளையும் அதன் தண்ணீர்களினால் கழுவானாக. அவைகள் எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தணிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. வசனம் 10. அவன் செலுத்துவது செம்பரியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளாவது வெள்ளையாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியினால் பழுதற்ற ஒரு கெடாவையை கொண்டு வந்து, வசனம் 11. கர்த்தருடைய சந்நிதியிலே பலிபீடத்தின் வடப்புறத்தில் அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். வசனம் 12. பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியினாலே இருக்கிற கட்டைகளின் மேலே அடுக்க கடவன். வசனம் 13. குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினாலே கழுவுவானாக. அவைகளிலே எல்லாம் ஆசாரியன் கொடுத்து வந்த பலிபீடத்தின் மேல் தணிக்க கடவன். அது சர்வாங்க தகன பலி. அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. வசனம் 14. அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியினால் காட்டு புறாக்களாவது புறாக்குஞ்சுகளாவது எடுத்து செலுத்த கடவன். வசனம் 15. அதை ஆசாரியன் பலிபீடத்தின் அண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபீடத்திலே தணித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு, வசனம் 16. அதன் இறைப்பையை அதன் மலத்தொடு கூட எடுத்து அதை பலிபீடத்தண்டையிலே கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரித்துவிட்டு, வசனம் 17. எரிந்துவிட்டு, வசனம் 17. பின்பு அதன் சட்டைகளுடனே அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தினுள்ள அக்கினியினால் இருக்கிற கட்டைகளின் மேல் தணிக்க கடவன். அது சர்வாங்க தகன பலி. அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி.